நான் பொதுவாக பேசுகிறேன். எனக்கு வந்து எந்த கட்சியும் பிடிக்காது, எந்த இதுவும் பிடிக்காது. நான் பொதுவாக சொல்கிறேன். நான் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணிலுக்கு இந்தியில் 100 வாங்கிட்டியா 200 வாங்கிட்டியா அப்படின்னு பேசாதீங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், எந்த கட்சியுமே இல்லை. வந்து நான் நோட்டாக் தான் போடுவேன். எந்த ஒரு கட்சிக்கும் நான் ஓட்டு போட்டது கிடையாது. ஸோ இப்போ பேசலாமா? ஓகே, இந்த மாதிரி எரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகிட போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்னென்னா போகிக்கு வந்து பழசை அடிச்சுட்டு புதுசை வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா டிவிகேங்கிற வந்து புதுசு இப்போ தான் உள்ளே வராங்க. ஆனால் இன்னொரு கட்சி, நிறைய கட்சிலாம் வந்து பழசுலேருந்தே இருக்கிறாங்க. அப்போ அதுதானே எரிக்கணும். இவங்க வந்து இப்போ தான் புதுசாக வளர்ந்து வர டிவிகேவை எரிக்கிறாங்க. ஸோ என்ன தான் வந்து கட்சி ஆப்போசிட் கட்சியாக இருந்தாலுமே இந்த மாதிரி எரிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. நீங்கள் ஒருத்தர் வந்து இதை எரிக்கிறீங்க, உங்களுக்கு அகேன்ஸ்டாக எத்தனை பேர் இது உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கட்சி வந்து எத்தனை பேர் இதை எரிக்க போகிறாங்கன்னு பாருங்கள். அப்போ எங்கே போய் வச்சுப்பீங்க அவங்க மூஞ்சி? நீங்கள் பண்ணுறதெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு ட்ரெண்டிங்காக பண்ணுறீங்களா, இல்லை நம்மளை வந்து மக்கள் மறந்துட போகிறாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டினியூஸாக ஒன்று பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொஞ்சமாச்சு மனசாட்சின்னு இருக்கணும். என்னடா இது இப்படி எரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இப்போயும் எரிச்சிருக்கீங்க. கரூர் சம்பவத்து அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கீங்க. அந்த அந்த கட்சியில் இருக்கும்போது அவங்க காசு தானே நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு வாயாவது சாப்பிட்ருக்க மாட்டீங்க அவங்க காசில். அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கணும். நீங்கள் போட்டி போடாதீங்கன்னு நாங்கள் சொல்லலை, போட்டி போடுங்க. அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி போடாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறது. நல்லது பண்ணணும்னு தோணுன்னா நல்லது பண்ணுங்கள். அப்படி வந்து ஃபேமஸ் ஆகுறது, ட்ரெண்ட் ஆகுறது, அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் மக்கள் உங்களை மனசில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹர்ட்டர்ஸ் தான் அதிகமாக ஆகிடுவாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை அழிச்சிட்டு தான் நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது லாஸ்ட்டாக உங்களே ஒரு நாள் அழிச்சிடும். இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்போ நாளைக்கே டிவிகே கட்சி சேர்ந்துச்சுன்னா டக்குன்னு அங்கே மாறுறதுக்கு கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.